ஒரு சில டைமில் நமக்கே போர் அடிக்கும் இல்லைங்களா, என்னடா சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் பொரிச்ச குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி காம்பினேஷனில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ரெடி பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட பொண்ணு இந்த மாதிரி குழம்புலாம் விரும்பி சாப்பிட மாட்டா, அவளே விரும்பி சாப்பிட்டா. இதை ரெடி பண்ணுறதுக்கு காயெல்லாம் கட் பண்ணுறது, தாளிச்சு விடுறதுன்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் கூட ஆகாது. அந்தளவுக்கு குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாக்கி வந்ததும் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போனதும் இந்த காயெல்லாம் வெந்து வரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதில் இஞ்சி பூண்டு தேங்காய் பெருஞ்சீரகம் பொட்டுக்கல்ல கல்பாசி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த குழம்புல சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடும். இதுக்கு வடகம் அப்பளம்னு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். வியாழக்கிழமைங்கிறதுனால ஈவினிங் பூஜை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பூஜையும் சூப்பராக முடிச்சிட்டேன்.